ஹலோ மக்களே, திஸ் இஸ் கேகே. என்னடா எங்கேயோ ஒரு வித்தியாசமான மரண மாசான லொக்கேஷனில் நின்று போய் வீடியோ எடுத்துட்டுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது என்ன லொக்கேஷன், ஏன் இவ்வளோ என்லைன் இருக்குதுன்னு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு பிஓவி ட்ரைவ் vlogனு வச்சுக்கோங்களேன். ஒரு புது ஃபார்மட் ட்ரை பண்ணுறேன் வாய்ஸ் ஓவர் வச்சு. ஸோ லெட் மீ நோ ஹவ் இட் இஸ். அண்ட் இது வந்து ஒரு என்லைன் மீட்டப்போட vlog. அண்ட் நாம் ஒரு சீக்ரெட் லொக்கேஷன் போகிறோம். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட்ஸ் நான் ஒரு சினிமேட்டிக் ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வாங்க. ஹலோ, காலையில் 5 மணி ஆகுது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கிறேன். என்னோடய பூனைக்குட்டி பற்றி கேட்டிங்களா? ஸோ இதுதான் அத்தீனா. அண்ட் இப்போ பார்த்துட்டுருக்குறா, யாரா அவன் காலங்காத்தால் 5 மணிக்கு எந்திரிச்சு நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்னு. இன்னொருத்தரும் இருக்கிறாப்புல. அவர் வேறு யாரும் இல்லை, ஆர்டிமிஸ். நீங்கள் இந்த க்ரீக் மித்தாலஜிலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அத்தீனா ஆர்டிமிஸ்ங்கிறது வந்து ஜூஸோட டாட்டர்ஸ் நேம். நான் இப்போ கிளம்புறேன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து பார்த்துட்டுருக்குறாங்க, எங்கடா எங்களை விட்டுட்டு எங்கேயோ ஜாலியாக சுற்ற போகிற போய் அப்படின்னு. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் நாம் போக போகிற லொக்கேஷன் வந்து எதுனா ஷெல். லெட்ஸ் கோ. முதல் பேஸ்மெண்ட் போகலாம். காலையில் 4:30க்கு தூங்கிட்டு, வெறும் அரை மணி நேரம் தூங்கிட்டு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். கண் எரியுது, பட் ஸ்டில் ஐ டோன்ட் வாண்ட் மிஸ் இட். சரி, கிளம்பலாமா? லெட்ஸ் கோ. அண்ட் வண்டி எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது, கோல்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 minutes ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் 30 minutes கிட்ட காமிக்குதில்ல. ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் இந்த மீட்டப் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், என்லைனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நீஷான ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ போலோ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, பலினோ ஆர்எஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டானுங்க. அண்ட் அல்ட்ராஸ் ரேசர்லாம் அது இருக்குதா இல்லையானே அவனுக்கும் தெரில, அந்த அளவுக்குல தான் இருக்குது. ஸோ ஒன்லி இப்போ ஒரு ஹார்ட் ஹேட்ச் வந்து ஒரு 90% வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா i20 என்லைன் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு கார் வாங்கினப்போ வந்து என்ன ஒருத்தர் வந்து ஒரு இதில் ஆட் பண்ணி விட்டார், ஒரு குரூப்பில். அது வந்து i20 என்லைன் இந்தியன் குரூப் அது. ஸோ நான் கார் பிஓவி ஸ்குவாடில் வந்து அந்த சேனலில் வீடியோ போட ஆரம்பித்ததும் ஒருத்தர் அதை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி பெங்களூருக்குன்னே சொல்லிட்டு ஒரு தனி குரூப் இருக்குது, நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் ஆகுமான்னு சொல்லிவிட்டு என்னை அதில் ஆட் பண்ணி விட்டார். ஒரு 2 months பேக் நான் அந்த கார் பிஓவி ஸ்குவாடில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், தோசா ஸ்பாட்டு vlog ஒன்று போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் தோசா ஸ்பாட் வரைக்கும் போயிட்டு பார்க்கிங் ஸ்பேஸ்லலாம் இருந்துட்டு ஆனால் அவங்கள மீட் பண்ணாமல் வந்திருப்பேன். ஏன்னா எனக்கு புதுசாக இருந்துச்சு, கொஞ்சம் ஷையாகவும் இருந்துச்சு உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறதுனால மீட்டே பண்ணாமல் நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். பட் இந்த டைம் வந்து சரி நம்ம கண்டிப்பாக போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி போயிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் போயிட்டுருக்கிற இடம் வந்து தேவனஹள்ளி ஷெல், அந்த லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்கிறேன். ஏன் இப்போ மட்டும் போகிறேன் அப்படின்னா, நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், சந்தோஷ்னு ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ராத்திரி அவர் காண்டாக்ட் பண்ணியிருந்தார் அந்த அன்ஃபில்டர்ட் வீடியோ பார்த்துட்டு. ஸோ அவர்கிட்ட பேசும்போது நம்ம கேட்சப் பண்ணலாம், மீட் பண்ணலான்னு சொல்லி பிளான் சொல்லிட்டு இருந்தார். பட் எங்களுக்கு மீட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை, அப்போ கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மீட்டப் இந்த லொக்கேஷன் சொன்னதும் அவர் சொன்னார், இந்த மாதிரி அவங்க குரூப்பில் பேசுகிறாங்க, நீங்கள் வரீங்கன்னா அதில் எஸ் சொல்லி போலில் வந்து போடுங்க அப்படின்னு சொன்னாப்புல. அதை போட்டுட்டு இப்போ கரெக்டாக இங்கே வந்தேன். நான் ஷெல்லு ரீச் ஆகுறதுக்குள்ளே பல பேர் ஆல்ரெடி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. ஸோ எல்லோரும் நான் வந்து கொஞ்சம் ஓரமாக நின்று சும்மா வீடியோ எடுத்துகிட்டு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்தேன். யார்கிட்டையும் அவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணல. பட் இட் ஃபெல்ட் குட். ஏன்னா இப்படி ஒரு கம்யூனிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி இவ்வளோ பேர், நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மீட்டப்புக்கே வரேன். இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் கேட்டேன், அதில் வந்து சுதீர்னு ஒருத்தர் அட்மினாக இருப்பாப்புல, அது யாருன்னு கேட்டால், உங்கள் கலர், நான் நியான் கலர் ஜாக்கெட் போட்டிருந்தேன், நீங்கள் போட்டுக்கிற அதே நியான் கலர் ஜாக்கெட் கலர்லேயே வந்து அலாய் வீல் வச்சுருப்பாப்புல, அவர் தான் சுதீர். யாரா தமிழ்னு கேட்டால் ஏமாண்டிச்சான்.
பூமிக்கு அதிர்ந்து பொறிக்கலங்குன்னு சொல்லி பஞ்சு டைலாக் சொல்கிற மாதிரி சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இது ஆல்ரெடி 6 o'clock ஆகிடுச்சு, 6:10 நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக போனோம். இது மற்றவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் நானும் கிளம்பலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தேன். பட்டு நான் வந்து திரும்ப பிஓவி ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் என் டிஜே ஆக்ஷன் கேமில் பேட்டரியெலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பொறுமையாக உட்காந்து செட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறமா நான் ஒரு 15-10 minutes கழித்து தான் நான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணேன். சரி அவங்கள போய் நம்ம கேட்சப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நான் இட்ஸ் ஹவு டு சே, என்னோடய வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் 1.5 hour ட்ரைவ். இங்கே வர்றதுக்கு 1/2 hour, இங்கேருந்து ஒரு 1 hour ட்ரைவ். ஸோ இது ஒரு லாங்கான வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 2.5 hours கிட்டே எடுத்தேன். பட் அதை கட் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutesக்குள்ளே கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ. ஸோ பட் ஐ ஆல்சோ டென்ட் வாண்ட் டு என்ன சொல்கிறது, இந்த பிஓவி ட்ரைவ் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் நல்ல நல்ல கிளிப்ஸ், எனக்கு பிடிச்ச கிளிப்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு போகிறதுக்கான பாத்தே வந்து செமையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப மாதங்கள் கழித்து வந்து ஒரு ட்ரைவ் வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுன்னா அது இந்த ட்ரைவ் தான். ஆல்மோஸ்ட் 80 to 90% ஆஃப் த ரோடு வந்து செம ஸ்மூத்தாக இருந்துச்சு. பம்பியாகவும் இல்லை, எதுவாகவும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஆவரேஜாகவே ஒரு 100 தான் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு க்ளீனான ரோடு. நமக்கு போகும்போதே வந்து அண்ட் இந்த போகிற இடத்துல உள்ள லொக்கேஷனுமே நல்லா இருந்துச்சு. 2 சைடுமே மரமாக தான் இருந்துச்சு. இது வந்து இப்போ இன்னுமே நம்ம சிட்டிக்குள்ளே தான் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வெளியே போனதுக்கப்புறமா பாருங்கள், தாறுமாறாக இருக்கும். இந்த லொக்கேஷனை வந்து நான் இன்னும் கொஞ்சம் கழித்து ரிவீல் பண்ணுறேன். இது பெரிய சீக்ரெட்லாம் இல்லை. பட் இது வந்து எனக்கு போனதுக்கப்புறமா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். நம்ம திரும்பி வந்துட்டோமே, திரும்பி நம்ம இதுக்கப்புறம் எப்போ போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ரோடு ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே வந்து செமையாக இருந்துச்சு. அண்ட் வெதருமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சுற்றி ஃபாகாக தான் இருக்குது அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளியராக ஆகும். பட் அந்த ட்ரைவ் போகிறதே வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது, அருமை. நான் எப்படா இது போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் திரும்பி போவேன், உங்களுக்கு நான் திரும்பவும் இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஷூட் ஏதாச்சும் பண்ணுறதுக்காச்சும் நான் திரும்ப போவேன். உங்களுக்கு நான் இதை வந்து திரும்ப ஒரு பெரிய விலாகாக உங்களுக்கு போடுறேன். ஆர் மேபி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வந்து பெங்களூரில் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு கூட்டிகிட்டு இந்த இடத்துக்கு போகலாம். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்படி இவ்வளோ நாள் நான் இந்த லொக்கேஷனுக்கு போகலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் 1.5 hours ஃப்ரம் மை பிளேஸ். நான் ஈஸியாக போயிருக்கலாம். பட் எனக்கு இப்படி ஒரு பிளேஸ் இருக்குங்கிற ஐடியாவே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், அவங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரில. நான் காமிச்சதுக்கப்புறமா தான் இவ்வளோ அழகாக இருக்குதே அப்படின்ட்டு இருந்தானுங்க. அண்டு நான் வந்து 150க்கு மேலெலாம் போகல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சியர் டயர்ஸை நம்பி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கம்மி ஸ்பீடில் தான் நான் போயிட்டு இருந்தேன். பட் இட் வாஸ் குட். எனக்கு முன்னாடி போனவங்கள நான் கேட்சப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க. 180-190 போயிருப்பாங்க போல். அவங்கள பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரோட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஸோ நான் மீட் பண்ண போகிறேன்னு சொன்னல, அந்த சந்தோஷ் அவரை சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த வீடியோ இங்கே வந்ததுலேயே ஒரு இம்பார்ட்டண்டான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை மீட் பண்ணது தான். ஏன்னா எனக்கு அவர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தார், உங்கள் ஸ்டோரி வந்து எனக்கு வந்து ரிலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. நான் கூட ஃபஸ்ட்டு வந்து அவர் ஏதோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அவர் வந்து இஸ் அ வெரி க்ரோன் மேன். அவருக்கு ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்களாம் இருக்குது. அவர் வந்து என்கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தாப்புல, அவர் சொன்ன கதையெல்லாம் கேட்டால் எனக்கு அப்படியே எங்கள் 2 பேத்துக்குமே அவ்வளோ இதாக இருந்துச்சு. சேம் நான் கோத்ரூ பண்ண எல்லா விஷயமும் அவரும் கோத்ரூ பண்ணியிருந்தாப்புல. பார்த்தீங்களா, செமையாக இருக்குதா? இந்த இடத்துல வந்து நீங்கள் வண்டியை பெடலை ஃப்ளோர் பண்ணணும்னு தோணுமா தோணாதா இந்த மாதிரிலாம் ட்ரைவ் பண்ணால்? லொக்கேஷனை பாருங்கள், ஃப்ரேமை பாருங்கள் ஜி. இந்த மாதிரி ஒரு மாசான ஃப்ரேம் இருக்கும்போது எனக்கு வீடியோ பார்க்கும்போதே எனக்கு திரும்ப இங்கே போய் ட்ரைவ் பண்ணணும்னு தோணுது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து என்ன சொல்லுது, ஆர்காஸ்மிக் டெத்துடா அந்த மாதிரி இருக்குது. நான் கண்டிப்பாக போகிறேன், திரும்ப போகிறேன்டா. எனக்கு இந்த மல்டிபிள் வீக்கெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நான் சென்னை போகிறேன், அதுக்கப்புறம் நாக்பூர் போகிறேன்,
சில பிளான்ஸ்லாம் இருக்குது. பட் ஸ்டில் ஐ வில் கம் பேக் டு திஸ் பிளேஸ். அட்லீஸ்ட் ஒரு ஷூட் எதுக்காச்சும் நான் இங்கே வருவேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல பிளேஸ். அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து நான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், சொல்லலையா? ஓகே, ஜான் ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தாப்புல. அவர் இப்போ தான் ரீசெண்டாக i20 புக் பண்ணியிருந்தாப்புல. அவர் வேறு கேட்டிருந்தாப்புல, நீங்கள் வந்து தேர்ஸ்டே இல்லை ஃப்ரைடே வந்து கார் டெலிவரி ப்ரோ, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாப்புல. எனக்கு அதை கேட்டதுமே மனசு குளிர்ந்து விட்டது. நமக்கு வந்து இந்த சேனல் நான் சொல்லியிருப்பேன்ல, இந்த சேனல் எனக்கு நிறைய விஷயங்கள் தருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேனல் எனக்கு வந்து மோர் தென் மணி, இட் இஸ் கிவிங் மீ தீஸ் பீப்புள். யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் புதுசாக கார் எடுக்கிறாரு, ஆனால் வந்து நம்மளை இன்வைட் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஐ ஃபீல் மோர் ஆனர்ட். நம்ம போகணும்னு சொல்லிட்டு நான் அதுக்காக தான் பிளான்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நான் வர ஃப்ரைடே வந்து சென்னை கிளம்புறேன். அதனால் அவர்கிட்ட சொன்னேன், எப்படியாச்சும் ஃப்ரைடேக்குள்ளே இது பண்ணுங்கள், நான் எப்படியாச்சும் வந்து அட்லீஸ்ட் ஐ ட்ரை டு யூனோ ஒரு 4-5 பிக்காச்சும் கிளிக் பண்ணுவோம் அவரை வச்சு. அவருக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். கம்மிங் பேக் டு சந்தோஷ் டாபிக், அவரை சொல்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக அவர்கிட்ட பேசினதை நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கணும், நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நான் இப்போ தான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறனால வந்து எனக்கு எப்போ வீடியோ ஷூட் பண்ணணும் ஷூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து இன்னுமே நான் வந்து அமெச்சூராக தான் இருக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் பேசினாப்புல, நிறையா ரியாலிட்டி செக் வைக்கிற மாதிரியும் நிறையா பேசியிருந்தாப்புல. ஸோ அது மேபி உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன் அப்படின்னா உங்களில் நிறைய பேருக்கு கூட அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் யா, பேசிக்லி அவர் வந்து என்னோடய ஃப்யூச்சர் வெர்ஷன் மாதிரி இருந்தாப்புல. எங்கள் 2 பேத்துக்குமே சிமிலரான கேரக்டர்ஸ் ட்ரைட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ பார்க்க கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. என்ன இந்த மாதிரி ஒரு மனிதர் நம்ம வந்து இப்போ மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு ஸ்ட்ரேஞ்சில் நம்ம எங்கேயோ வச்சு ரேண்டமாக ஒரு யூடியூப்பில் ரேண்டமாக ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் வந்து ரீச் அவுட் பண்ணி பேசுகிறாப்புல. ஆனால் we have the same traits and we have gone through the same journey. நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க we have a relatable journey, அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இவர்கிட்ட பேசும்போது இவர் கிட்டத்தட்ட இவர் என்ன மாதிரியே ஒரு கேரக்டரில் இருக்கிற ஒரு பர்சன் மாதிரியே இருந்துச்சு. ஐ திங்க் அவருக்கும் ADHD இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேசும்போது தெரிஞ்சது. பார்த்தீங்களா, மலையில் போகிறது தான்டா அட்டகாசமான ஒரு டிரைவ்னா. அதான் காலங்காத்தால் ஃபாகும் மலையும் கலந்து அதுக்குள்ளே போகிற டிரைவ் இருக்குதே, பியூர் பிளிஸ். இந்த மாதிரி ஒரு வீடியோ என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு டிரைவை காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா, அப்படி தான் இருக்குது. ஃப்ரேமை பாருங்க ஜி. ஐயோ, இன்னும் இந்த வீடியோவில் நிறைய இடத்துல நான் வந்து இந்த ஃப்ரேமை பாருங்க ஜின்னு சொல்லணும் போல். ஏன்னா எனக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நான் வண்டி ஓட்டவா இல்லை சைடில் பார்க்கவா எனக்கு வந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு 2 சைடுமே வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் நான் சொல்லிகிட்டே இருப்பேன்ல, சென்னையில் நான் சில விஷயங்களை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான விஷயமே இந்த மாதிரி ஒரு இது தான். இவனுங்க வந்து மரத்தெல்லாம் வெட்டவே மாட்டாங்க போல், அது வாட்டுக்கு இருக்குது. வீட்டுக்கு நடுவில் மரம் இருக்குது, சைடில் வில்லேஜஸ்லாம் வரும், அதுக்குள்ளே ஃபுல் மரம் தான். இங்கேருந்து நான் போகிற அந்த எண்டு டெஸ்டினேஷன் வரைக்குமே நீங்கள் வந்து மரம் இல்லாமல் ரொம்ப ரேரான இதில் தான் பார்ப்பீங்க. மரங்கள் பார்த்தாலே ஒரு குஷி. பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ரோட்ஸ் ஆர் வெரி வெரி குட், அதை சொல்லியே ஆகணும். சம்ஹவ் நான் சிட்டிக்குள்ளெலாம் போனேன்னா எனக்கு தலைவலியே வந்துடும். எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறது, ஓட்டை போட்டு வச்சுருப்பானுங்க. ஆனால் இங்கே வந்து சான்ஸே இல்லை. எனக்கு வந்து 140 போனால் கூட 120 போனால் கூட எனக்கு வந்து ஏதோ நார்மலாக போயிட்டுருக்குறோம், கேஷுவலாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக பண்ணி வச்சுருந்தாங்க. நான் இன்னும் அவங்கள கேட்சப் பண்ணல, அப்படின்னா பார்த்துக்கோங்க. எனக்கு முன்னாடி அந்த ஷெல் இதில் வந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்கல்ல, அவங்களாம் ஆல்ரெடி கிளம்பி போயிட்டாங்க. அவங்கள கேட்சப் பண்ண தான் நான் போயிட்டுருக்கிறேன். அவங்கள ஒருத்தரை கூட நான் இன்னும் பார்க்கல. அப்படின்னா அவங்க எவ்வளோ ஸ்பீடில் போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நானாச்சும் கொஞ்சம் கண்ட்ரோல்டு ஸ்பீடில் போயிட்டுருக்கிறேன். அவங்களாம் ஒரு 170 180 அசால்ட்டாக போயிருப்பாங்க. அதில் வேறு ஒருத்தர் மாடிஃபைலாம் பண்ணி வச்சுருந்தாப்புல. ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் மாடிஃபை தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒருத்தர் நார்மல் i20 வச்சுருந்தார், அதையும் மாடிஃபை பண்ணி வச்சு கொண்டு வந்தாப்புல. பாப்பா பாருங்கப்பா, ஃப்ரேமை பாருங்கடா, சான்ஸே இல்லை. ஐ திங்க் திஸ் ஷுட் பி த டெஸ்டினேஷன். மேபி ஆல்ரெடி நிறைய பேர் வந்து என்கிட்ட பிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நம்ம கேட்சப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லொக்கேஷனை நான் காட்டுறேன், பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும். பிடிச்சிட்டேன். கடைசியாக வந்து ஒரு வழியாக அவரை வந்து என்ன சொல்கிறது, முன்னாடி போன அந்த கேங்கை வந்து ஃபாலோ பண்ணி கேட்சப் பண்ணிட்டேன்.
அவங்க என்னன்னா ரொம்ப ஸ்பீடாக போயிருப்பாங்கன்னு பார்த்தா இங்கே வந்துட்டு திரும்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்காங்க. ஸோ தட் மற்றவங்களாம் வந்து அவங்கள கேட்சப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த டிரைவில். பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ இந்த அனிமல் படத்தில் அவன் என்ன ஏதோ டிஃபெண்டராக ஏதோ லேண்ட் ரோவராக வச்சுருப்பான்ல, அது மாதிரி எல்லாம் குரூப்பாக போகிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து 4:30க்கு தூங்கி 5 மணிக்கு எந்திரிச்சு வந்துட்டு இருக்கிறேன்னா பசி ஆயிடுச்சு. அதனால் நம்மளோட க்ரொசாண்ட்டை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கும் பசிக்கும்ல, சோறு தான் முக்கியம் என்று சாப்பிட்டுக்கிட்டே ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். மலை உங்களுக்கு தெரியுதா? லைட்டாக அவங்களுக்கு அந்த கிளிம்சஸ் தெரியும். ஏன் அவங்களுக்கு ஃபுல்லாக தெரில அப்படின்னா ஃபுல் ஃபாகு மொத்தமாக. அந்த இப்போ நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பிரிட்ஜுக்கு போவேன். அந்த பிரிட்ஜெலாம் வந்து எனக்கு வந்து வண்டி ஃப்ரண்ட்டே நான் பார்க்க எனக்கு தோண மாட்டேங்குது. நான் வந்து பறக்க சைடில் பார்த்துட்டு இருக்கிறேன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஐ திங்க் வி ஆர் கோயிங் டு ரீச் த பிரிட்ஜ். ஐ கெஸ் வந்ததும் சொல்கிறேன். ஓ மை காட், பாருங்க எனக்கு அப்படியே இம்மர்ஸ் ஆகிட்டேன். நான் ஓட்டுறதை பார்த்து நானே ரசிச்சுட்டு இருக்கிறேன். யார் சார் அவன் சிலைக்கு அவனே மாலை போடுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் நல்லா இருந்துச்சு. பட் யா, இட் வாஸ் ஆக்சுவலி குட். நான் வந்து எப்படின்னா இப்போ எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னா ஐ வில் ஆல்வேஸ் விஷ் சம் சார்ட் ஆஃப் பே பேக் இன் த சென்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மணி. நமக்கு அதுலேருந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், இல்லை நாம் யாரையாச்சும் மீட் பண்ணுறோம், இல்லை நாம் ஏதாச்சும் புதுசாக கற்றுக்குறோம் அந்த மாதிரி இருக்கணும், இல்லை ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ட்ரைவ் வந்து நான் அட்லீஸ்ட் டில் த லாஸ்ட் மொமெண்ட் ஐ வாஸ் திங்கிங் வெதர் டு கோ ஆர் நாட். ஏன்னா எனக்கு அவ்வளோ வேலை இருந்துச்சு, ஒர்க் வேறு போயிட்டே இருந்துச்சு. இன்றைக்குமே எனக்கு இது வந்து இது சாட்டர்டே போனோம் நாங்கள். எனக்கு வந்து சண்டே வந்து ஒரு பர்டிகுலர் மேஜர் ப்ரொடக்ஷன் டாஸ்க் இருந்துச்சு. நான் அதுக்கு எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லை. இதுக்கு போகணுமா வேணாமான்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். தூங்க வேற செய்யணுமேனு யோசிச்சுட்டு இருந்தேன். தேங்க் காட் நான் போனேன். பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இது வந்து எனக்கு இதில் இருக்கிற ஒரே ரெக்ரெட் என்னென்னா, நான் திரும்ப ஸ்பீடாக வந்துட்டேன் ரிட்டன். அது ஒன்று தான் ரெக்ரெட். உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதா? ஃபுல் ஃபாக் தான். நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதோட ஃபுல் ட்ரைவை வந்து அந்த கார்பிஓவி ஸ்குவாட் சேனலில் வந்து அன்எடிட்டடாக போடுறேன், ராவே போடுறேன். பாருங்கள், எனக்கு வந்து நான் ரா வீடியோவே சும்மா பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கே வந்து காண்டாக இருந்துச்சு. வீடியோவை பார்த்தா நான் பாட்டுக்கு வீடியோ பார்த்துட்டே இருக்கிறேன். எனக்கு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதே வந்து இதுக்கு ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணலான்னு பார்த்தா நான் இப்போ ஸ்கிரிப்டே இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். பட் அதான் எனக்கு அதை பார்க்கும்போதே வந்து ஜாலியாக இருந்துச்சு. ஐ ஆல்சோ கிவ் யூ தட் அன்எடிட்டட். என்ன நான் ஏதோ அனாயிங்காக பேசுகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நான் அது இல்லாமல் நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஏஎஸ்எம்ஆர் வெர்ஷனில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் பாருங்கள், ஃபுல் அன்எடிட்டட் ஃபுல் வீடியோ. இந்த கிராமத்தில் மட்டும் கொஞ்சம் ஐ திங்க் ரோட்ஸ் வில் பி சில இடத்துல மட்டும் லைட்டாக பேட்சியாக இருந்துச்சு. பட் இதுவுமே நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறமா நம்ம போகிற கர்வ்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு கர்வில் போகிறது வந்து நமக்கு ஜாலியாக இருந்துச்சு. அருமை அருமை அருமை. இந்த பிரிட்ஜ் தான் சொன்னேன். ஓ, இந்த பிரிட்ஜா இல்லை இதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜா? ஓ, ஐ திங்க் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் more we go inside. ஓ, உங்களுக்கு இந்த லொக்கேஷனை நான் சொல்லவே இல்லைல்ல. இந்த சீக்ரெட் லொக்கேஷனோட பேர் வந்து என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு போண்டாவோ ஏதோ ஒன்று வந்துச்சு. குடி பண்டே ஃபோர்ட். நம்ம அங்கே தான் போயிட்டுருக்குறோம். குடி பண்டே ஃபோர்ட், GUDIBANDE ஃபோர்ட். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஏர்லி மார்னிங். ஏர்லி மார்னிங்னா என்ன, நான் இப்போ 5:30 6 மணிக்கோ ஸ்டார்ட் பண்ணோமா, அந்த ஷெல் பம்பில் இருந்து 6:10 ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரம் தேர் இட்ஸ் 1 hour. 7 மணிக்கு வந்துட்டோம். பட் ஸ்டில் இட் வாஸ் ஃபாகி. செமையாக இருந்துச்சு. ட்ரிசில் ஆகிட்டு இருந்துச்சு கொஞ்சம். அந்த லொக்கேஷனுக்கும் அந்த டெம்பரேச்சருக்குமே தாறுமாறாக இருந்துச்சு.
இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எனக்குமே வந்து இந்த மாதிரி இப்போ தான் யோசித்தேன், நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக போகணும். பட் ஸ்டில் இந்த இதுலேயுமே எனக்கு சில மாற்று கருத்துக்கள்லாம் இருந்துச்சு. ஏன்னா ஓகே, இந்த பிரிட்ஜ் தான் நான் சொன்னேன். பாருங்க மக்களே, பாருங்க, 2 சைடும் தண்ணி இருக்குதா, தண்ணி, ஃபாகு. பா, வண்டி அப்படியே இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து ரசிக்கலாம் போல், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுதான் நம்ம போகிற மலை. ஃபுல் ஃபாகுக்குள்ளே மறைஞ்சு ஒளிஞ்சிருக்குது. அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கணும். நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன், இன்னுமே ஜாலியாக இருக்கும். அருமை அருமை அருமை. மாசா இருக்கிறண்ணா, நீ மாசா இருக்கிற. பட் யா, எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு எனக்கு தோணலை. நான் சும்மா சைடில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு வியூ. நீங்களாம் போங்கடா, நான் வியூவை பார்த்துட்டே வரேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓ யா, நம்ம இப்போ மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஃபுல் ஃபாக் உங்களுக்கு சென்டரில் தெரியுது இல்லை? நம்ம கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். ஐ திங்க் இன்னும் ஒரு 1 மினிட்ல ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். பாருங்களேன், எல்லா மலையுமே வந்து ஃபாகுக்குள்ளே தான் இருந்துச்சு. அது வந்து நான் வந்து முன்னாடி நந்தி ஹில்ஸ் போகிறது வந்து ஜஸ்ட் இந்த ஃபாகுக்காக நான் நந்தி ஹில்ஸ் போயிட்டுருப்பேன். இந்த ஃபாகை பார்க்குறதுல ஒரு ஆச்சரியம், அதுக்காக போயிட்டுருப்பேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து சும்மா ரேண்டமாக பக்கத்தில் இருந்துச்சு எல்லாம். I don't know, somehow I enjoyed this so much. எனக்கு நான் தூங்கவே இல்லை, பட் ஸ்டில் எனக்கு அந்த டயர்ட்னஸ் கொஞ்சம் கூட இல்லை. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு இந்த ட்ரைவ். அண்ட் ஆல்சோ யா, நிறைய பேர் பிங் பண்ணியிருந்தீங்க. நான் எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண நினைக்கிறேன். நான் சில பேருக்கு இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல. நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, அதுக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதுக்கு சில ரிசர்ச்கள்லாம் பண்ணி உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லணுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் டைம் எடுத்துகிட்டுக்கிறேன். எனக்கு வந்து ரோடு மேலேயே ஃபோக்கஸ் இல்லை, நான் ஃபுல்லாக வேடிக்கை தான் பார்த்துட்டுருக்கிறேன். இங்கே நிறைய கர்வ்ஸ் வேறு வந்துச்சு. அந்த டேர்னிங் கர்வ்லலாம் திரும்பாமல் நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிளான் போடணும்னா போடலாம். பட் நம்ம ஏதாச்சும் மீட்டப் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் வரலாம். ஐ ஆக்சுவலி லைக் இட். மேபி நம்மளாம் மீட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1 hour 1.5 hour பொறுமையாக இருந்து பேசிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம். எனக்கு என்னென்னா, நான் இங்கே வந்தேன், பட் இவங்க வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10-20 minutesலேயே வந்து எல்லாம் கிளம்பிட்டாங்க. எனக்கு பார்த்துட்டு நானும் சரி அவங்க கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருந்திருக்கலாம் போல். இட் வாஸ் பிரிட்டி குட். டெஸ்டினேஷனுக்கு நெருங்கி கொண்டே இருக்கிறோம். ஆமாம், நான் ஏன் இவ்வளோ பிரேக் எடுத்தேன்னு கேட்டிங்களா? எனக்கு வந்து நான் போடுற கண்டென்ட் வந்து புதுசாக நம்ம லொக்கேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. புதுசாக எனக்கே வந்து தோணுச்சு, நாம் வந்து இன்னும் ஏதாச்சும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஃபில்டர்டு அன்ஃபில்டர்ட் வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, அதை திரும்ப போடுங்கலாம் எனக்கு கேட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் அந்த ஃபார்மேட்டே நம்ம திரும்ப ரெப்பீட் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப போரிங் ஆகிடும். அது வந்து போடலாம், நான் மேபி மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு அன்ஃபில்டர்டு வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த வாய்ஸ் ஓவர் வீடியோ வந்து நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் இந்த மாதிரி போடுங்க, ஸோ தட் இட் வில் பி மோர் என்கேஜிங் அப்படின்னாங்க. அவங்க ரொம்ப கட் பண்ண சொன்னாங்க. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிரைவை வந்து கட் பண்ணி நான் வந்து ஒரு 15 minutes வீடியோவோ 10 minute வீடியோவோ போடுறது வந்து எனக்கு ஐம் நாட் ஷுர், என்னால் கட் பண்ண முடியலை. இதை நான் ஏன் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் நிறைய கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இது 30 minutes ஆக்கியிருக்கிறேன். ஏன்னா இதில் வந்து ஆல்மோஸ்ட் 2.5 hours ஃபுட்டேஜ். அதை நான் வந்து கட் பண்ணி 1/2 an hourக்கு கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு இதை வந்து 15 minutesஆவோ இல்லை 16 minutesஆ கிறிஸ்பாக கட் பண்ணுறதுல வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா ஐ வாண்ட் மை ஆடியன்ஸ் டு
ஹாவ் தட் அட்டென்ஷன் ஸ்பேன் டு வாட்ச் த லாங் ஃபார்ம் கான்டென்ட். ஏன்னா இப்போ நான் இந்த மாதிரி போடுறேன், இதுக்கப்புறமா நான் நிறையா vlogs பண்ணலான்னு இருக்கிறேன். ஈவன் சென்னை வந்ததுக்கப்புறமும் நிறையா vlogs பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ சென்னை போகிற ட்ரிப்லேயும் நான் சில விஷயங்கள்லாம் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு மேக் ஷுர் லாங் ஃபார்ம் கான்டென்ட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி இந்த வியூவோடு சேர்த்து நான் பேசுகிறதும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் கான்டென்ட் போடணுங்கிறது தான் என்னோடய எய்ம். எனக்கு பிடிச்சதையும் நான் செய்யணும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டென்ட்டும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஸோ I'll try to make sure that is happening. இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்குலாம் ஜாலியாக இருக்கும், எப்போ வேணாலும் இந்த லொக்கேஷனுக்கு போய்க்கலாம். பார்த்தீங்களா மக்களே, ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 30 seconds, மேக்ஸிமம் 30 to 1 minute. இதான் அந்த லொக்கேஷன். இரு துருவங்களுக்கு இடையே வந்துவிட்டோம். இது பார்த்தா எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அது எப்படி சொல்கிறது, பஞ்சபூதங்களும் ஐக்கியமாகிற ஒரு லொக்கேஷன் மாதிரி இருக்குது. ஏன்னு நான் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வந்துட்டோமா, எல்லாம் அப்படியே உள்ள லெஃப்ட் எடுத்து எல்லாம் உள்ளே இறக்கிட்டாங்க. அதுதான் நான் சொன்ன அந்த மாடிஃபைடு i20 ஏர் சஸ்பென்ஷன் செட்டப்லாம் வச்சுருக்காங்க போல். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஏன் இது பஞ்சபூதம்னு சொல்கிறேன். பஞ்சபூதம் இன்டர்செக்ஷன்னா நிலம், நீர், ஆகாயம் எல்லாமே இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் இருக்குது. எங்கடா நெருப்புன்னு கேட்குறீங்களா? நம்மளோட டர்போ இன்ஜின் தான் நெருப்பு. மீதி எல்லாமே அதில் இருக்குது. பாருங்களேன், ஃபாகு, மவுண்டைன், அந்த வாட்டர் பாடியே செமையாக இருந்துச்சு. இங்கே எல்லோரும் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. நான் சும்மா ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு வீடியோலாம் சும்மா லைட்டாக எடுத்துகிட்டு, அந்த சந்தோஷ்னு சொல்லலாம், அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் பேசினேன். அதுக்கப்புறமா இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க, ஆதித்யா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தமிழ் பசங்க இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவோம். பாருங்கள் மக்களே, பாருங்கள், பெங்களூருக்கு மிக அருகில் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை நீங்கள் நம்பியிருப்பீங்களா? இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொன்னால். எனக்குலாம் அதை எவனாச்சும் ஃபோட்டோவில் காமிச்சிருந்தானா நம்பியிருக்கவே மாட்டேன். நான் குடிபண்டே ஃபோர்ட்டுன்னொடனே நான் ஏதோ பழைய காலத்து ஃபோர்ட் ஏதோ இருக்கும், ஆமாம் அதுக்கு போகிறோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அருமையான லொக்கேஷன். நான் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, தனியாக நான் என்னென்ன ஷூட் பண்ணி நிறைய வீடியோஸ் அங்கே எடுத்துருக்கணும். பட் நான் அதை எதுவுமே எடுக்கல. நான் வந்து ஒரு ஆர்வத்தில் இவங்களே கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். குரூப் பிக்ஸு, அவங்களோட காரு, அதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் எனக்கு சோலோவாக நான் எதுவுமே பண்ணல. மேபி நெக்ஸ்ட் டைம் நான் சோலோவாக போயிட்டு அதை ஒரு விலாகாக போடுறேன், வேறு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் பேசிவிட்டு. இவர் தான் சந்தோஷ், இந்த க்ரீன் ஸ்வெட்டர் போட்டுக்காப்புல க்ராஸ் பண்ணி நடந்து போயிட்டுருக்காப்புல கேஷுவலாக. அவங்க பாருங்க ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு. இவங்களாம் அந்த தமிழ் கேங். நடுவில் உள்ளவர் மட்டும் சுராஜா, பேர் எனக்கு லைட்டாக மறந்துடுச்சு. நைஸ். பட் இன்னும் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிக்கலாம், லைக் எல்லாருக்கிட்டையும் பேச வச்சுருக்கலாம். ஃபைனலி ஃபேஸோட சில வீடியோக்கள். மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால் ஆக்ஷன் கேம் மட்டும் தான் என்னால் யூஸ் பண்ண முடிஞ்சது. என் மிரர்லெஸ் கேமை வெளில எடுக்க முடியல. ஃபாகை பார்த்துங்க மக்களே. நெக்ஸ்ட் டைம் நான் இதோட ஒரு நல்ல பெட்டரான சினிமாட்டோகிராஃபி பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஏன்னா ஐ ஷுட் ஹவ் டேக்கன் மோர் ஷார்ட்ஸ். நான் அதெல்லாம் எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டேன். இந்த கப்பலில் ஒருத்தங்க இருந்தாங்க, செமையாக இருந்தாங்க, அவங்கள பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஹார்லி குயின் அண்ட் ஜோக்கர் காம்பினேஷன். இந்த ரீசெண்ட் இது இல்லை, இந்த ஜேரட் லெட்டோவும் இந்த மார்கோ ராபியும் நடிச்சிருப்பாங்கள்ல, அவங்கள மாதிரி ஒரு வைப்பில் இருந்தாங்க பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு டேட்டூஸ் எல்லாம் போட்டு நல்ல ஃபோட்டோஜெனிக்காக இருந்தாங்க. அவங்களே ஃபோட்டோ. இதான் அந்த சன்ரைஸ். இந்த சன்ரைஸை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். நிறையா நான் இந்த ஸ்டார் என்லைன், பிளாக் என்லைன்ஸ்லாம் பார்த்தேன், அதுவுமே நல்லா இருந்துச்சு. அந்த ஒயிட் கலர் கார் தான் சந்தோஷ் எடுத்து, அவரும் கிளம்பிட்டப்ப. எல்லாம் என்னென்னா டக்குன்னு கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க.
ஸோ நானும் அப்படியே உட்காந்துருந்தேன். சரி நம்மளும் கிளம்புவோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நானும் அதே பிளேஸ்க்கு கிளம்பிட்டேன். ஸோ நான் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போனதை வந்து நான் நெக்ஸ்ட் vlogல கண்டினியூ பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதில் வந்து நான் அவர்கிட்ட என்னெல்லாம் பேசினேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் இட் வாஸ் pretty யூஸ்ஃபுல், வெரி இன்சைட்ஃபுல். சரி மக்களே, திரும்பவும் என்னோட அந்த சினிமேட்டிக்ஸ் வீடியோவை போட்டு நான் வந்து கிளம்புறேன். எனக்கு உங்களோட ரிவ்யூஸ்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.